சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், காலை கான்ஃபரன்ஸ்ல போடு. சொல்லு தல. டேய், தலை கான்ஃபரன்ஸ் காலில் தான் இருக்காரு. அவனுக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போடுறான். சரி போடு போடு தல. சொல்லணும்னா டேய், தலை கான்ஃபரன்ஸ் காலில் இருக்காரு, ஏதோ சொல்லணுமா? நாங்கள் 3 பேரும் லைனில் தான் இருக்கோம். சொல்லு தலை. இங்க பாருங்க, எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு மிஸ்ஸே ஆகக்கூடாது. அவ கதையை முடிச்சுட்டு தான் நீங்க போகணும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, அதை நான் பார்த்துக்கிறேன். டேய், மற்ற 2 பேரும் அவளை கத்தியால குத்தும் போது குறுக்க யாரும் வராம பாத்துக்கணும். யாராவது அவனை தடுக்க வந்தா நீங்க தான் போய் அவங்கள தடுக்கணும். என்ன தல, இதெல்லாம் சொல்லணுமா தல? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் மர்டர் பண்ற மாதிரி எங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? ஏய், எல்லாம் கரெக்டா நடக்கும் தல. நீங்க கம்முன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. சரி சரி, இதுதான் கரெக்டான டைம். கிளம்புங்க, சரியா? ம். அங்க அஞ்சலி எங்க? அஞ்சலி அக்காவும் சன் பார்க் ரிசார்ட்டுக்கு போயிருக்காங்க மாப்ள. அக்காக்கு அங்க ஒரு கம்பெனி மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அஞ்சலியை கூட கூட்டு போயிருக்காங்க. மாப்ள மாப்ள இருங்க. எங்க போறீங்க? நான் இதோ வந்துடுறேன். மாப்ள இருங்க. மாப்ள அக்கா, என்னாச்சுக்கா? என்னன்னு தெரியல. மாப்பிள்ள படபடப்பா இருக்குன்னாரு. அஞ்சலி எங்கன்னு கேட்டுட்டு உடனே கிளம்பி போயிட்டு இருக்காரு. எங்க போறாரு? அவளை தேடித்தான் போறாருன்னு நினைக்கிறேன். அவ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு மகுடி வாசிக்கிட்டு இருக்கறா. அவ வாசிக்கிற மகுடிக்கு மாப்பிள்ள அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இத விடக்கூடாது பத்மா. இது நல்லதுல போய் முடிய போறதில்ல. அப்புறம் தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையாயிடும். அதனால இமிடியேட்டா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா மாப்பிள்ளையோட போக்கே ஒன்னும் சரியில்லை. இவ்வளவு நாளா அவதான் நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தா, இப்போ மாப்பிள்ளையும் சேர்ந்து நமக்கு டிமிக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, கவி வாழ்க்கை நாசமா தான் போயிடும். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். குணா, எல்லாருக்கும் நீ முடிவு கட்டுறேன்னு சொல்ற. உனக்கு நான் முடிவு கட்டுறேன். ஐயோ சார், என்னாச்சு? என்னாச்சு தெரியல மச்சான். தலைவராமா, என்னாச்சு? என்னாச்சு சார்? ஐயோ, என்னாச்சு? என்னங்க என்னாச்சு இவருக்கு? எப்படி விழுந்தாரு? தெரியல மேடம். திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. ஐயோ
அப்படியா? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போடுங்க. இந்த பண்றேன். ஆமா சீக்கிரமா பண்ணுங்க. இல்ல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். இங்க யாராவது டாக்டர்ஸ் இருக்கீங்களா? இல்ல யாரும் இல்ல. இந்தாங்க. தேங்க்யூ சார். யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இதாங்க தண்ணி கொடுங்க தண்ணி. ஒண்ணு இல்ல உடஞ்சிக்கிட்டப்பா. அண்ணே இவங்க தான் உன் சாமி. போக இருந்த உயிரை இவங்க தான் காப்பாத்திருக்காங்க. ஐயோ அண்ணா, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா இங்க யாருக்கும் யார் உயிரையும் எடுக்கிற உரிமையும் இல்ல, உயிரை கொடுக்கிற உரிமையும் இல்ல. எல்லாமே ஆண்டவன் கையில தான் இருக்கு. நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட 100 வயசு வரைக்கும் வாழணும்னு அந்த கடவுள் எழுதியிருக்கும் போது நான் யாருன்னு உங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு? அதனால நீங்க நன்றி சொல்லணும்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஏதோ ஒரு சின்ன உதவி பண்ணேன், அவ்வளவுதான். சரி, பார்த்து ஜாக்கிரதையா போங்க. முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உங்க உடம்ப செக் பண்ணிக்கோங்க, சரியா? வாங்க. பாத்து மெதுவா. ஐயோ அண்ணா, என்னண்ணா பண்றீங்க? என்ன இது?